ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுந்தரகாண்டம் பாகம் 4. இப்போ சொல்ல போகிறது 16வது எண். பிறகு வீரஹனுமான் அந்த சிம்சுபா விருட்சத்தை மட்டும் விட்டுவிட்டு மற்ற அசோகவனம் முழுவதையும் அழித்து இராட்சச சம்ஹாரம் செய்ய விரும்பி அடிக்கடி பிரம்மாண்டமாக கர்ச்சனை செய்து கொண்டு கோட்டை வாயிலில் ஏறி வீற்றிருந்தார். ராவணன் கபிக்ரேஷன் இந்த பராக்கிரம செயலை கேள்வியுற்று அவரை கொல்ல கிங்கரர்கள் என்று அநேக ஏவலாளர்களையெல்லாம் அனுப்பினான். தேவர்களின் உயிருக்கு உயிராயுள்ள வாயு பகவானின் புத்திரனான மகா பலம் பொருந்திய ஹனுமானை தாக்க சிவனிடமிருந்து சாகா வரம் பெற்ற எல்லா அரக்கர்களும் ஓடி வந்தார்கள். 80 கோடி வீரர்கள், 80,000 சேனாதிபதிகள், அநேக ஆயுதங்கள் கொண்ட சேனை இந்த அனுமானை சூழ்ந்து கொண்டது. அவர்களால் சூழப்பட்டவனும் ஆயுதங்களால் பலமாக தாக்கப்பட்டவனுமான அனுமான் தன்னுடைய பலம் பொருந்திய முஷ்டியாலே அவர்கள் அனைவரையும் சிதற அடித்து விட்டார். பிறகு ராவணன் தன் மந்திரி புத்திரர்கள் 7 பேரை ஏவினான். அவர்கள் பர்வதங்களைப் போல, அதாவது பெரிய மலைகளைப் போல இருந்தார்கள். அவர்கள் சேனை தலைவர்கள் ருத்திரன் அளித்த வரத்தினால் காப்பாற்றப்பட்டும் அதனால் கர்வமடைந்திருந்தவருமான அந்த சேனாதிபதிகளை ஹனுமான் தன்னுடைய உள்ளங்கால்களால் மிதித்து கொன்றுவிட்டார். அரக்க சேனை அந்த அரக்கருடைய சேனை பலத்தில் 1/3 பங்கை அழித்து விட்டார். பிறகு இராட்சச ராஜனான ராவணன் குரங்கின் ஒப்பற்ற சக்தியை கேட்டு தனக்கு பலத்தில் சமமான தன் 2வது குமாரனான அஸ்வகுமாரனை ஏவினான். அவனும் சர்வலோக சாட்சியான வாயுவின் புத்திரனான ஹனுமான் அந்த ஹனுமான் மீது உயர்ந்த மந்திரங்களுடன் பிரயோகிக்கப்பட்ட கூர்மையான அம்புகளை பொழிந்து தாக்கினான். என்னதான் செய்தாலும் அனுமானை அசைக்கக்கூட முடியவில்லை. அனுமான் மண்டோதரியின் புத்திரனான அர்ஷனை ராவனுடைய பலத்தில் 1/3 பங்கு கொண்டவன் என நினைத்தார். அதாவது அனுமான் மண்டோதரின் புத்திரனான அர்ஷனை ராவணனுடைய பலத்தில் 1/3 பங்கு